அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லர் டியூப் தமிழ் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர் Zuki DDL 7000 சீரிஸ் மாடலோட ரிவ்யூ கேட்டிருக்காங்க. தென் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், இது எப்படி வந்து நம்ம ஃபங்ஷன் ஆகுது, இந்த ஆப்பரேஷன் பேனலுக்குள்ள இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெளிவா கேட்டிருக்காங்க. ஸோ அத பத்தின வீடியோ தான் இது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான ஆல்வேஸ் ஆல்ல வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மெஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தலாம். இந்த மெஷினோட மாடல் நம்பர் Zuki DDL 7000A S7NB. இது டைரக்ட் டிரைவ் மெஷினு. டிரைவ்னா ஒண்ணும் இல்ல. மோட்டர தான் வந்து டெக்னிக்கல் நேம்ல டிரைவ்ன்னு சொல்லுவாங்க. இதுல சர்வோ மோட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ப்ரீவியஸ் மெஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோட்டர் வந்து கீழ வந்து ஃபிட் ஆயிருக்கும். ஸோ இப்ப வர மெஷின்ல உங்களுக்கு அந்த டைரக்ட் டிரைவா குடுத்துருக்காங்க. அடுத்தது இது சிங்கிள் நீடில் லாக் ஸ்டிச் வித் ஆட்டோ ட்ரிம்மர் இருக்கு. இதுல வந்து த்ரெட் ஆட்டோமேட்டிக்காவே கட் ஆகும். வித் அடிஷனலா வந்து உங்களுக்கு ஆட்டோ டானிங் குடுத்துருக்காங்க ஸ்டார்ட் அப் அண்ட் எண்டிங்ல. இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4000 ஆர்பிஎம்ல வந்து ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த மெஷின்ல ரைட் சைடு என்னென்ன பார்ட்ஸ் வருதுன்னு பார்த்துடலாம். இது உங்களுக்கு பவர் ஸ்விட்ச், இது யூஎஸ்பி போர்ட், கண்ட்ரோல் பேனல் இல்லனா ஆப்பரேஷன் பேனல். இந்த மெஷினை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே வரும். பாருங்க, இது எல்சிடி டிஸ்ப்ளே. இப்போ நீங்க பெடலிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரண்ட் பெடல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேல பெடல்னு வரும். மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. நீங்க பெடலிங்கை வந்து பேக்ல ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டிஸ்ப்ளே பாருங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல வந்து பெடலிங் பண்ணும்போது மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் நீங்க மெஷினை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த டிஸ்பிளேல ஏபிசிடி அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி 4444ன்னு போட்டிருக்கும். இது என்னன்னா, நம்ம டானிங் பண்ணும்போது அந்த நீடில் வந்து அந்த துணியில குத்துற கவுண்ட் அது. இப்போ பாருங்க, இந்த மோட் வந்து இப்ப நார்மலா வந்து இந்த மாதிரி மோட் இருக்கும். நீங்க டானிங் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏபின்னு இருக்கு பாருங்க. இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. இது வந்து சிங்கிள் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது டான் பண்ணும். அதே வந்து இன்னொரு டைம் நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, டபுள் டைம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது டான் பண்ணும். இந்த டிசின்னு இருக்கு பாருங்க. இது வந்து எண்டிங்ல வந்து டான் பண்றது. ஒரு டைம் பிரஸ் பண்ணா, அந்த எண்ட் பண்ணும்போது ஒரு டைம் டான் பண்ணும். அதே இன்னொரு டைம் பிரஸ் பண்ணும்போது, ஸ்டார்ட்டிங்லயும், எண்டிங்லயும் உங்களுக்கு டபுள் டைம் வந்து நீங்க டான் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பட்டன் இருக்கு பாருங்க. இதுல பிளஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி கவுண்ட் வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அந்த நீடில் வந்து அந்த துணியில குத்துற கவுண்ட். நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த சிங்கிள் டானிங் வந்து ஸ்டார்ட் அப் ஆகும்போது வச்சு அந்த மோட்ல ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க அது எப்படி வருதுன்னு. ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த டான் பண்ணும். எண்டிங்ல டான் பண்ணாது. பாருங்க அந்த 4 வச்சனால 1 2 3 4 அந்த 4 குத்து அது குத்திருக்கு பாருங்க. அதே வந்து இப்போ ஸ்டார்ட்டிங்ல இந்த டபுள் டைம் டானிங் வந்து பிரஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க. உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல 2 டைம் டான் பண்ணி அதே வந்து கவுண்ட் வந்து 1 2 3 4 4 குத்து அது குத்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம எண்டிங்ல சிங்கிள் டானிங் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்க, ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு அந்த டபுள் டைம் டானிங் பண்ணிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல டானிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதுல நான் எண்டிங்ல டபுள் டைம் வந்து டானிங் கொடுக்குறேன். இப்போ பாருங்க. பாருங்க, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல டபுள் டைம் வந்து உங்களுக்கு டானிங் பண்ணிட்டு எண்டிங்ல வந்து டபுள் டைம் பண்ணணும். உங்களுக்கு டானிங் அந்த கவுண்ட்டுமே வந்து அந்த 4 டைம் வந்து உங்களுக்கு அது குத்தும் அந்த நீடில். இதை அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் வந்து 6ன்னு வைக்கிறேன். இதுல வந்து டானிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சிங்கிள் வைக்கிறேன் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிங்கிள் வச்சு நான் காட்டுறேன். இப்போ தெரியுதுங்களா? இப்போ 1 2
3, 4, 5, 6. ஸோ 6 கவுண்ட் வந்திருக்கும். உங்களுக்கு சிங்கிள் டானிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மோட வந்து நம்ம இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. உங்களுக்கு டானிங் லெவல் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பட்டனை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல்ல வரைக்கும் போகும். ஏபிசி வர்றது 10, 11, 12, 13, 14, 15 எஃப் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஸோ டோட்டலா 16 கவுண்ட் வரும். உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 16 கவுண்ட் வரைக்கும் நீங்க அந்த டானிங் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பட்டன் இருக்கு பாருங்க. இது வந்து நமக்கு அந்த மெஷினோட ஆர்பிஎம் மோட் செட் பண்றது. இப்போ பாருங்க இந்த பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா 3500 அந்த மாரி வரும். உங்களுக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வேணுமோ அந்த அவ்வளோ ஆர்பிஎம் நீங்க வச்சுக்கலாம். இந்த மெஷினோட ஆர்பிஎம் வந்து மேக்ஸிமம் 4000. ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு அது போகாது. ஸோ 4000 தான் மேக்ஸிமம். நீங்க மினிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த ஸ்பீடு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 4000ல வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் நார்மலா ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ 3500 ஆர்பிஎம்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பட்டன் என்னன்னா எக்ஸிட் பட்டனு. இப்போ ஏதாவது ஒரு மோடுல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வெளியே வரணும்னா இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அது அந்த ஸ்டார்ட் அப் மோடுக்கு வந்து நீங்க வந்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த பட்டனை வந்து யூஸ் பண்றது. அடுத்தது இந்த பட்டன் என்ன அப்படின்னா இது வந்து அந்த நூலை வந்து பிடிச்சி உள்ள வந்து அந்த நூலை ஸ்டிச் பண்றது. ஸோ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும். இப்போ பாருங்க. இப்போ இந்த பட்டனை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி வருது பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அது வந்து பிடிக்காது. அப்படியே நார்மலா வந்து அந்த ஸ்டிச்சிங் போகும். இங்க பாருங்க உங்களுக்கு அந்த நூல் வந்து மேல வந்திருக்கும். இப்ப பாருங்க இந்த மோட வந்து நான் எனேபிள் பண்றேன். இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ப்ளேல இந்த மாதிரி சிம்பிள் வந்து காமிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் ஆகும்போது ஒரு ஷேக்கிங் மாரி வரும் பாருங்க. ஒரு மில்லி செகண்டுக்கு ஒரு ஷேக் ஆகும் பாருங்க. அந்த நூல் வந்து உள்ள புடிச்சு அந்த நூல் வெளிய வராம உள்ள வந்து அந்த நூல் வந்து கட் ஆகும். பாருங்க. உங்களுக்கு மேல எந்த ஒரு நூலும் வரல. அந்த மோட டிசேபிள் பண்ணியிருக்கும்போது மேல வந்து நூல் வரும். இது உள்ளேயே வந்து அந்த டானிங் பண்ணியிருக்கு பாருங்க. அடுத்தது இந்த பட்டன் பாருங்க. இந்த பட்டன் வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வரும். இது என்ன பட்டன் அப்படின்னா, நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த பிரஷர் ஃபுட்டுக்கு மேல அந்த நீடில் வந்து போய் வர்றது. இப்ப அந்த மோட நம்ம பிரஸ் பண்ணும்போது, இப்ப நம்ம மெஷின் ஆன் பண்ணலாம் பாருங்க. அந்த நீடில் வந்து உங்களுக்கு அந்த பிரஷர் ஃபுட்டுக்கு கீழ இருக்கும் பாருங்க. அது கீழ இருக்கும். அதே வந்து அந்த பட்டனை இன்னொரு டைம் பிரஸ் பண்ணா உங்களுக்கு சிம்பிள் வந்து இந்த மாதிரி வந்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி காட்டலாம். இப்போ பாருங்க அந்த பிரஷர் ஃபுட்டுக்கு மேல வந்து அந்த நீடில் போயிரும். ஸோ அதான் வந்து அந்த பட்டனு. அடுத்தது இந்த சிசர் மாரி போட்டிருக்கு பாருங்க. இந்த மோட் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த மோட் வந்து பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து த்ரெட் கட் ஆகும். அதே வந்து இன்னொரு டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த சிம்பிள் வந்து டிசேபிள் ஆகும். இது என்ன மீனிங்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து த்ரெட் கட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து த்ரெட் கட் ஆகாத மாரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மோட வந்து எனேபிள் பண்ணாம நம்ம ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பாருங்க நூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகாது. அதே வந்து இந்த மோட எனேபிள் பண்ணலாம். பாருங்க அந்த சிம்பிள் வந்துருச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க நூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். நம்ம எந்த ஒரு சிசரும் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்ல. அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். அடுத்து பாருங்க இந்த பிரஷர் ஃபுட் லிஃப்டர் மாரி சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா? இத வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எனேபிள் பண்ணாம நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அது என்னன்னா, அந்த பிரஷர் ஃபுட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது லிஃப்ட் ஆகும். அந்த மோட வந்து நாம எனேபிள் பண்ணலன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரிம் ஆயிட்டு அது எனேபிள் ஆகாது. நம்ம ஹேண்ட்ல தான் வந்து பண்ற மாரி இருக்கும். பாருங்க இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லிஃப்ட் ஆகல. இப்போ அந்த மோட வந்து எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு அது ட்ரிம் ஆகி அது ஆட்டோமேட்டிக்கா லிஃப்ட் ஆகும். பாருங்க இந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா அதுவே லிஃப்ட் ஆயிடும். அதுதான் அந்த மோட் பட்டனு. அடுத்தது இந்த பட்டன் வந்து உங்களுக்கு
அப்படியே அந்த ஃப்ரீ ஸ்டிச்சிங் பண்ணுறது, நம்ம எப்படி வேணால் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த மாதிரி பட்டனு. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம எப்படி வேணால் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிற மாதிரி, கிராஸு அப்படி இப்படின்னு நம்ம எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பட்டன் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் வந்து எனேபிள் பண்ண பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போகும். இப்போ இந்த பட்டன் வந்து ஓவர்லாப்பிங் பட்டனு. பாருங்கள், இந்த ஓவர்லாப்பிங் பட்டன் வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஓவர்லாப்பிங்கில் ஸ்டிச் பண்ணும். இந்த மாதிரி ஓவர்லாப்பிங்கில் ஸ்டிச் ஆகும். அடுத்தது இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா, நம்ம பாக்கெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பட்டன் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோடு வரும். இதில் ஒரு 4-5 மோடு இருக்குது. ஸோ இந்த மோடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் அந்த ஸ்டிச்சிங் வந்து நின்றும். பாருங்கள், இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வரும். அந்த பட்டனை மறுபடியும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மோடு வந்து வேறு மாறும். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் போகாது. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து அது ஸ்டிச் பண்ணுறது. இப்போ அதிலே வந்து வேறு மோடு வரும் பாருங்கள், இந்த மோடு. அதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் அது ப்ரெஸ் ஆகாது. பாருங்கள், ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அந்த ஓவர்லாப்பிங்கில் ஸ்டிச் பண்ணணும். இப்போது இந்த ஃபேன் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த பட்டன் எதுக்குன்னா, இப்போ இந்த மோடை நான் எனேபிள் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம இந்த டானிங் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணி அது நின்றும். இப்போது இந்த மோடை வந்து நான் எனேபிள் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு விட்டு விட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த மோடை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டேன்னா உங்களால் அப்படி ஸ்டிச் பண்ண முடியாது. பாருங்கள், அந்த மோடை வந்து டிசேபிள் பண்ண உடனே அந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அடுத்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. அடுத்தது இந்த கீ வந்து சாஃப்ட் கீன்னு சொல்லுவாங்க. இந்த கீயை வந்து இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இது அப்படியே வந்து உங்களுக்கு எந்த ஒரு டானிங் இல்லாமல் ஸ்டார்ட் அப் அண்ட் எண்ட் அப் வந்து டானிங் இல்லாமல் அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் வரும். பாருங்கள், எங்கேயுமே வந்து அந்த நூல் கட்டியிருக்காது ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மோடு வந்து யூஸ் பண்ணுறது. அடுத்தது இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீடில் அப் அண்ட் டவுன் பட்டனு. பாருங்கள், இப்போ நீடில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மேலே இருக்குங்களா. இப்போ இந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீடில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை. நீங்கள் வந்து எந்த ஒரு வீலும் நீங்கள் டச் பண்ணாமல் நீடில் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் மெனு பட்டனு. இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ப்ரோக்ராமிங் மோடு. இப்போ ப்ரோக்ராமிங் வந்து 1ல் இருக்குது. ஸோ இந்த மோடில் வந்து நம்ம எவ்வளோ ப்ரோக்ராமிங் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்க்கும் அந்த ஸ்டிச்சிங் ஸ்டைல் வந்து மாறும். இதில் P168 சம்திங் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லெவல் இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லெவல் வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதோட ஸ்டிச்சிங் வேரியேஷன் வந்து டிஃப்ரெண்ட் வரும். நம்ம நார்மலாக வந்து ப்ரோக்ராமிங் லெவல் வந்து 0-1ல் தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அடுத்தது இந்த பட்டன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து எக்ஸிட் பட்டனு. ஸோ எந்த ஒரு செட்டிங்ஸ் போனாலும் உங்களுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எக்ஸிட் ஆகும். அடுத்தது இந்த பட்டன் வந்து த்ரெட் அட்ஜஸ்டடு. ஸோ நமக்கு த்ரெட் வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மலாகவே இந்த பட்டன் இப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். நமக்கு ஸ்டிச்சிங் வந்து த்ரெட் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பாயிண்ட் இருக்குது பாருங்கள்,
அதான் கணக்கு. நமக்கு 3 வேணும்னா நம்ம 3ல வச்சுக்கலாம். 4, 5 அந்த மாரி எவ்வளோ லெவல் வேணுமோ வைக்கலாம். இப்போ நார்மலா வந்து இந்த மோட்ல வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பக்கமா வரும். அதுவே வந்து இப்போ பாருங்க மோட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இத மாரி பிரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணிட்டு 5 அந்த மாரி 4ல வைக்கிறேன். 4ல பாருங்க த்ரெட் எப்படி வருது பாருங்க. பாருங்க உங்களுக்கு த்ரெட்டோட டிஃபரண்ட் தெரியுதுங்களா? ஸோ அந்த தையல் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். நீங்க அத ரெட்யூஸ் பண்ணும்போது தையல் வந்து சின்னதாகும். ஸோ இதுதான் வந்து அந்த பட்டன் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்ம டானிங்கும் பண்ணிக்கலாம் மேனுவலா பாருங்க. இத பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டானிங் ஆகும். அதே மாதிரி நமக்கு இந்த மெஷின்ல அடிஷனலா இந்த இடத்துலயும் வந்து நம்ம டானிங் குடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து நம்ம டானிங் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ இந்த மெஷின்ல ஆட்டோமேட்டிக் டானிங் இருக்கும். நம்ம மேனுவலாவும் நம்ம டானிங் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மெஷின்ல அந்த லைட்டிங் போர்ஷன் குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்பில்ட்டாவே வருது லைட்டிங்கு. இதில வந்து மோட் வேரியேஷன் குடுத்துருக்காங்க. டிம்மு, பிரைட் அந்த மாரி. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ, அந்த மாதிரி நம்ம லைட் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இன்பில்ட்டாவே வருது. இது வந்து அந்த த்ரெட் டென்ஷன் டிஸ்க்கு. நம்ம வந்து நூல் கோர்க்கும்போது, இந்த வழியா வந்து நம்ம பாபின் வைண்டிங் பண்றதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் லெவலரு. ஸோ இதுக்குள்ள நம்ம மெஷின்க்குள்ள ஆயில் இருக்கும். நான் பாருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாரி உள்ள ஆயில் வந்து இருக்கும். இது வந்து ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகி மெஷினுக்கு போகும். அத வந்து அந்த மேல இருக்கு பாருங்க. இதுல வந்து அந்த லெவல் வந்து நமக்கு தெரியும் மெஷின் வந்து ரன் ஆகப்போது. அந்த ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகுறது நமக்கு தெரிஞ்சிரும். அடுத்து இது வந்து த்ரெட் கட்டரு. நம்ம பாபின் வைண்டிங் வந்து நம்ம பண்ணிட்டு, அந்த த்ரெட்ட வந்து நம்ம அப்படியே இதுல வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரஷர் ஃபுட் லிஃப்டர் இருக்கு. நமக்கு மேனுவலா வந்து பிரஷர் ஃபுட் வந்து லிஃப்ட் பண்ணலாம். இப்ப அத பிரஸ் பண்ணும்போது பாருங்க, இந்த பிரஷர் ஃபுட் வந்து லிஃப்ட் ஆகும். அத வந்து நம்ம அந்த மேனுவலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு பாட்டம்ல இந்த பாபின் வந்து நம்ம இன்சர்ட் பண்றது, அந்த லாக் இருக்கும். அந்த லாக்கிங் ஸ்டிட்ச். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் பெடல் மெஷின்லயே இருக்கிற மாரி இந்த லிஃப்டர் இருக்கும். பிரஷர் ஃபுட் லிஃப்டர். பாருங்க இத அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேல வந்து அந்த பிரஷர் ஃபுட் வந்து லிஃப்ட் ஆகும். அடுத்தது உங்களுக்கு அந்த சென்சார் போர்ட் இருக்கும். நமக்கு இந்த பெடலிங் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்க இந்த பெடலிங் வந்து இந்த சென்சார் போர்டு கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Zuki DDL 7000A சீரிஸ் மாடலோட ஃபுல் ரிவ்யூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கண்ட்ரோல் பேனல்கள் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இந்த மெஷின் வந்து நீங்க ஸ்டிச்சிங் பண்றதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மெஷின் ரொம்பவே நல்லாவே இருக்கு. இதுக்கு அடுத்து அட்வான்ஸ் மாடலும் வந்திருக்கு. 8000, 9000 சீரிஸ் மாடல் வந்திருக்கு. பட் அதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இதில நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இதோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க திருப்பூர் மாரி அந்த ஏரியாஸ்ல கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல இந்த மெஷின அதிகமா வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்பாக்கு இந்த மெஷின்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால தான் இந்த மெஷின் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 40,000 ரேஞ்சுல ஒரு நல்ல சீவிங் மெஷின்னு நான் இத சொல்லுவேன். நீங்க உங்க பட்ஜெட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான மெஷின நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.